ஹாய் நரஃப், வெல்கம் பேக் டு நியூ எபிசோட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒரு வழியாக நம்ம அருணாச்சல் பிரதேஷ் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்து முடிச்சாச்சுங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்னோஃபால்னு. இந்த வீடியோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். இன்றைக்கி நம்ம நேராக எங்கே போகணும்னு வந்து பார்த்திங்கன்னா கவுஹாட்டி தாங்க போகிறோம். கவுஹாட்டி போய் நம்மளோட பைக்கை வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட போகிறோம். பார்சல் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு எவ்வளோ வருது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் நரஃபே. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க நரஃபே. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து டக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து. என்ஆர்எஃப்னா யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா நித்திஷ் ரைடர் ஃபேமிலி. நம்மளோட வீடியோஸ் பார்க்குற நீங்கள் தாங்க. இந்த ரைடு முடிச்சுட்டு அடுத்து ஒரு பெரிய ரைட் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கும் உங்கள் லெவன் சப்போர்ட் கொடுங்க. லவ் யூ ஸோ மச். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். என்ஆர்எஃப் ஏதோ நம்ம இங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. இது என்ன ஊருன்னு கூட எனக்கு தெரியல. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பைக்கை இறக்கிட்டு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ரூம் ஸ்டே எடுத்தாச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து நேரம் எங்கே போகிறோம் கவுஹாட்டி போகிறோங்க. இங்கேருந்து கவுஹாட்டிக்கு எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 210 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. நாங்கள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பைக் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கரெக்டாக 7 o'clock பைக் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பைக் ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். கவுஹாட்டி 244 கிலோமீட்டர்ஸ் போட்டுருக்காங்க. பட் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி தாங்க நம்ம போகிறோம். போயிட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட யூமிக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயினில் வந்து ஏற்றணுங்க. ட்ரெயினில் ஏற்ற கரெக்டாகிடும். இங்கே தாங்க கொஞ்சம் நல்லா வெயில் காட்டுது. இவ்வளோ நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெயிலே இல்லாமல் இருந்தோங்க. இவ்வளோ நேரம் வந்து ஏன் ஸ்லோவாக பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க நரஃபே. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மைண்ட்லாம் செம்ம ஸ்ட்ரெஸ்ஸுங்க. அதனால தான் கொஞ்சம் கிலோமீட்டர் தள்ளி வந்து இந்த ரோடு கொஞ்சம் அழகாக இருந்துச்சு. அதனால் நான் இங்கே வந்து நான் வ்ளாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. ஐயோ, அந்த பனியெல்லாம் என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாதுங்க. ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பனி பார்க்குறேன் நரஃபே. அவ்வளோ பண்ணினா நான் வாழ்க்கையிலே பார்த்ததே கிடையாது. பட் இந்த ரைடு வந்து செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க. இனிமேல் நம்ம எந்த ரைடாக இருந்தாலும் நம்ம ஈஸியாக பண்ணிடுவோம். ஏன்னா நம்ம அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டுங்க. நம்ம வந்து வெறும் உயிர் பொழைச்சிருக்க மாட்டோமான்னு தெரியலங்க. எனக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமாகவும் இருந்துச்சு. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வந்து சேஃபாக ஆனதுக்கப்புறம் தாங்க கொஞ்சம் மைண்டு ரிலாக்ஸாக இருக்குது நரஃபே. வி நெவர் எவர் கிவ் அப்புங்க. கவலைப்படாதீங்க நரஃபே. அடுத்த ரைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூப்பராக கிளம்பிடுவோம். இப்போ நம்ம நேராக எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா கவுஹாட்டி தாங்க போயிட்டுருக்கோம். கவுஹாட்டி போயிட்டு ரயில்வே ஸ்டேஷனில் போய் நம்ம பைக்கை வந்து பார்சல் பண்ண போகிறோம். அங்கே போய் எவ்வளோ காஸ்ட் வருது பைக்குக்கு, பைக் பார்சல் பண்ணுறது எவ்வளோ காசு கேட்குறாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே போய் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நரஃபே. சரிங்களா? இப்போ ஜாலியாக போயிட்டுருக்கலாங்க. இந்த ரோடெலாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஓட்டுற மாதிரியே தெரிலங்க. ஃபுல்லாக வெளிநாட்டில் ஓட்டுற மாதிரி இருக்குங்க பைக்கு. அங்கே பாருங்கள் செம்மையாக இருக்குது பாருங்கள். மேலெலாம் அந்த க்ளவுட் வந்து செம்ம ப்ளூவாக, அப்புறம் அதில் பாருங்கள் பக்கத்தில் பாருங்களேன் அழகாக சூரியன் அப்படிங்க அழகாக பிளிங்க் ஆகுது பாருங்கள். இப்போ டைம் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:35 ஆகுதுங்க. ஸோ வந்து நம்ம சீக்கிரமாக கிளம்பிடணும். காலையிலே நம்ம எந்தளவுக்கு சீக்கிரமாக பைக் எடுக்கிறோமோ அப்போ தாங்க ரைடு வந்து நமக்கு நல்லா போகுங்க. நம்ம கொஞ்சம் லேட்டாக முழிக்க ஆரம்பித்தா செட் ஆகாது நரஃபே. அதனால் வந்து காலையில் நம்ம முழிச்சிடணுங்க. எப்பவுமே அந்த பழக்கத்தை உருவாக்கிட்டேங்க. டைம் வேறு ஓவர் ஆகிட்டு இருக்குங்க. நம்ம 10 o'clock கவுஹாட்டி போய் ரீச் ஆகணும் நரஃபே. அதனால் இங்கே கொஞ்சம் லைட்டாக இழுத்து பிடிக்கலாங்க. வாங்க நரஃபே, பறக்கலாம் ஜாலியாக. அங்கே பாருங்கள் நம்ம ஆப்போசிட்டில் வெயில் எப்படி சூப்பராக அடிக்குது பாருங்கள். அப்புறம் வந்து வானமும் வந்து செம்மையாக இருக்குங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் நேரம் போகணும். ஏன்னா நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போனால் தான் நமக்கு ட்ரெயின் டிக்கெட்டும் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் பைக்கையும் பார்சல் போட்டு அனுப்ப முடியுங்க. இப்போ சில பேர் கேட்பாங்க, நீங்கள் ஃபாஸ்ட்டாக போய் கீழே தான் விழ போகிறோம். இந்த ரோட்டில் நம்ம அந்தளவுக்குலாம் ஸ்லிப் ஆகி விழ மாட்டாங்க. ரோடு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. அதனால தாங்க இந்த ரோட்டில் நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கோம். யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம் நரஃபே. சரிங்களா? பைக் ரைடுன்னு வந்துட்டால் கொஞ்சம் அப்பப்போ ஸ்பீடிங் இருக்க தான் செய்யும். ஸோ வந்து அது நமக்கு பழக்கம் ஆகிடுச்சிங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைவேலாம் பார்க்கும்போது இழுக்கணும் தாங்க தோணுது. வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நரஃபே. அங்கே ஸ்னோவில் வந்து பார்த்திங்கன்னா மைக் அடாப்லாம் கொஞ்சம் நனைஞ்சு போய் உள்ளலாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேங்க. டெக்னிக்கல் எரர் ஆகிடுச்சு. அதனால் வந்து வாய்ஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள் இந்த பிரிட்ஜை செம்மையாக இருக்குங்க. ஐயோ, இந்த மாதிரி ரோட்லாம் பார்க்கும்போது எப்படிங்க ஸ்லோவாக ஓட்ட முடியும்? அதனால தாங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கேன் நேரப்பே. வா செம்மையாக இருக்குங்க. அந்த 2 சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அந்த போகிற ஸ்பீடுக்கும் அதுக்கும் அது எப்படி இருக்குது பாருங்களேன். இது செம்மையாக இருக்குங்க. இன்னும் கவுஹாட்டிக்கு எத்தனை கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 185 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. நான் ஆல்ரெடி மொபைலில் பார்த்துட்டு தான் அந்த விளாகே நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதனால தான் நான் இவ்வளோ அக்யூரேட்டாக சொல்கிறேன் நேரப்பே. அவங்க பாருங்கள் வியூ, என்னப்பா இது இவ்வளோ பெரிய பாலம், அது பாட்டுக்கு போயிட்டு தாங்க இருக்குது பாலம். அங்கே பாருங்கள் நிற்காமல் போயிட்டே இருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்குல்லங்க. நம்ம பரத் ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி தான் வந்துட்டுருக்காரு. எப்படியோங்க ஆனது ஆச்சு. நாங்கள் எப்படியோ ஒரு வழியாக இங்கே வந்து ரீச் ஆகிட்டோங்க. நாங்கள் என்ன நினச்சோம், நாங்கள் அங்கேயே மாட்டிக்கிட்டு செத்துருவோம் அப்படின்னு நினச்சிட்டோங்க. அங்கெல்லாம் நான் கிட்டத்தட்டங்க ஒரு 4-5 வாட்டியாவது பைக்கை போட்டு நான் கீழே விழுந்திருப்பேன். பட் வந்து பார்த்திங்கன்னா 2 times தான் கேமராவும் ஆன் ஆனிச்சுன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே வந்து அந்த ஸ்னோனால் வந்து கேமராலாம் அப்படியே ஆஃப் ஆகுதுங்க. டின் அடிச்சுட்டு டெக்னிக்கல் எரர் ஆகி அப்படியே ஆஃப் ஆகிடுச்சிங்க. அது இல்லாமல் சில இடத்துல வாய்ஸும் கரெக்ட் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல நரஃபே. அதனால் வந்துன்னா நம்ம இன்டர்காம் மைக் இருக்குல்லங்க அதில் தாங்க பேசிகிட்டு இருக்கேன். ஸோ வந்து அந்த வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் கேட்கும். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணுங்க. ஏர் வராது அந்த மைக்கில் அப்படி இருக்கும். ஸோ வந்து அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நரஃபே. சீக்கிரமாக நம்ம கவுஹாட்டி போய் ரீச் ஆகிட்டு
அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளோட பைக்கை ட்ரெயினில் ஏற்றி விட்டுட்டு நம்ம வந்து நமக்கு ட்ரெயின் டிக்கெட் கிடைக்குமா கிடைக்காதான்னு எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அங்கேயே புக் பண்ண வேண்டியது. அங்கே சில இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா டவரும் கிடைக்கல, நிறைய இடத்துல டவரும் கிடைக்கலங்க. அதுமாரி வந்து பார்த்திங்கன்னா அங்கே டவாங்கில் உள்ள மக்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் ஊரை விட்டே போகிறாங்க. ஏன்னா அவ்வளோ ஸ்னோஃபால் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. சீலா பாஸ்லாம் யாராலும் இருக்க முடியாது. எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்மி அண்ணன் தாங்க ஹெல்ப் பண்ணாங்க. நம்ம வந்து அவங்க கன்னியாகுமரி தாங்க. அந்த அண்ணா வந்து தம்பி இந்த டைம்லாம் வந்து இந்த சைடு வராதிங்க, ரொம்ப ரொம்ப டஃப்பு, அதிகமாக ஸ்னோஃபால் ஆகும் அப்படி இப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்து நிறைய அட்வைஸ் பண்ணாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சளவுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. நாங்கள் வந்து அதாவது டூரிஸ்ட் எல்லாருமே வரதாங்க செய்வாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அது வந்து தடுக்கவே முடியாது. நம்மளோட மெயின் ஒரு மோட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வீடியோஸ் எடுக்கணும், நல்லா நம்ம நெக்ஸ்ட் லெவலில் போயிட்டுருக்கணும். உங்களுக்கும் நல்ல நல்ல வீடியோஸ்லாம் நான் கொடுக்கணும். என்னோடய லைஃப்பில் மெயின் மோட்டிவே வந்து சக்ஸஸ் இல்லைங்க, முயற்சி மட்டும்தாங்க. முயற்சி பண்ணிட்டே இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக சக்ஸஸ்னு வந்து என்னைக்காவது வரும்ன்ற நம்பிக்கையில் தான் ஓடிட்டுருக்கேன். NRFA உங்கள் லெவன் சப்போர்ட் எப்பவுமே கொடுத்துருங்க. NRFA இப்போ நம்ம எங்கே இருக்கணும் பார்த்தீங்கன்னா கவுஹாட்டி போகிறதுக்கு ஒரு 30 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்கோங்க. நம்மளோட சைலன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் எப்படி கட் ஆகிருக்கு பாருங்கள், சைலன்சர் ஃபுல்லாக கட் ஆகிடுச்சிங்க. எப்படி கட் ஆகிருக்கு பாருங்கள். ஐயோ இப்போ நம்ம நேரம் எங்கே போகணுன்னா ரயில்வே ஸ்டேஷன் தாங்க போகிறோம். கவுஹாட்டி ரயில்வே ஸ்டேஷன் போய் நம்மளோட யூமிக்கோ போடணும். சைலன்சர்லாம் போய் உடஞ்சிடுச்சு. எப்படிங்க நான் நம்ம போய் ஊருக்கு போய் நம்ம பார்த்துக்கலாம். நாங்கள் இங்கே நிறையா பிளேசஸ் நாங்கள் கவர் பண்ணலாம்னு பிளான் பண்ணி வச்சுருந்தோம். பட் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த பிளான்லாம் இருந்தது கேன்சல் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நேராக வந்து நம்ம ட்ரெயினில் போய் பைக் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளும் ட்ரெயின் ஏறி போய்ட்டு வந்து கவுஹாட்டி ரயில்வே ஸ்டேஷனில் தாங்க இருக்கும். நம்ம யூமிக்கோவையும் அப்புறம் தானோஸையும் போட வந்திருக்கோம். இப்போ பாருங்க பைக் வந்து பார்சல் பண்ண வந்திருக்கோங்க. ஃபுல்லுமே என்னால் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க கூட முடியல. சரி பைக் எடுத்துனா நாங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருந்தோம். பட் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க, பைக் வந்து ஃபுல்லாக போச்சு. என்னங்க பண்ணுறது, ஃபுல்லாக இந்த ரயில் வந்துட்டாலும் இந்த மாதிரி பிரச்சனைலாம் ஆகிறது சகஜம் தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம் நேரம் எல்லாமே எதுவாக இருந்தாலும் நான் எந்த பிரச்சனை இருந்தாலும் பார்த்துக்கலாம் நேரம். சரிங்களா, இதோ பாருங்க நம்ம யூமிக்கோ அப்புறம் பார்த்தீங்கன்னா தானோஸுங்க ரைடிங் கேஸ் எல்லாமே வச்சு மேலே போட்டு பேக் பண்ணி அப்படியே மூடிட வேண்டியது நேரம். அப்புறம் டாப் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கொஞ்சம் திங்ஸ்லாம் இருக்குது. நம்மளோட ட்ரெஸ் எல்லாமே வந்து இதுக்குள்ளே வச்சாச்சுங்க. ஏன்னா அதுக்குள்ளே வச்சுக்குள்ள வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்மியாகிடும். ஓகே நேரஃபே இங்கே பாருங்க சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கு பாருங்க. நம்ம யூமிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பாருங்க பெட்ரோல் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக இருக்கவே கூடாது. பெட்ரோல் பிடிச்சிருக்காங்க பாருங்க. பெட்ரோல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக இருக்கவே கூடாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வந்து ட்ரைவ் பண்ணிடுவாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பைக்கை எப்படியாவது சேஃபாக போட்டு விட்டு நம்ம வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து அடுத்து சூப்பரான ஒரு ரைடு கிளம்ப போகிறேன் நேரத்து. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கும் உங்கள் லெவன் சப்போர்ட்டை கொடுங்க. சீக்கிரமாக நம்ம கிளம்பிடலாம். சரிங்களா நேரத்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரைடு வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நேரத்து. உங்கள் லெவன் சப்போர்ட் எப்பவுமே கொடுத்துருங்க. என்னடா விஷயம் எவ்வளோ கஷ்டம் தான் சிரிச்சுட்டே இருக்கு. அதானங்க வாழ்க்கை. நம்மளோட இப்போ எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. எல்லாம் இருக்கிறது தானேங்க, கஷ்டப்படாமல் இது நம்ம கிடச்சிடாதுங்க. ஓகே நேரத்து பேக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம யூமிக்கோவை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஆகிட்டு இருக்கு பாருங்க பேக்கிங். இப்படி தாங்க ரயில்வேஸில் வந்து இப்படி தான் பேக்கிங் பண்ணுவாங்க வண்டியை. ஸோ சேஃபாக வந்துடுங்க. ரயில்வேஸில் போட்டால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பைக் வந்து சேஃபாக வந்துடும். பட் வந்து கொஞ்சம் இங்கேயும் டேமேஜ் ஆகும், சின்ன சின்ன டேமேஜ் ஆகும், பெருசான டேமேஜ் ஆகுது. பேக்கிங் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக பண்ணிட்டா அந்தளவுக்கு பெருசாக டேமேஜ் ஆகாதுங்க. டாப் பாக்ஸ்லாம் வேறு லெவலில் மூடி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேரிங்லாம் பாருங்கள் எப்படி மூடி வச்சுருக்காங்க பாருங்கள். நல்லா இருக்குங்க, கரெக்டாக பேக் பண்ணிக்காங்க. உட்காந்து தச்சுட்டு இருக்காங்க பாருங்கள் நேரஃபே. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லாம் வந்து இந்த அளவுக்கு பேக் பண்ணல. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பேக் பண்ணுறாங்க பைக்கை. இங்கே பாருங்களேன் கரெக்டாக பேக் பண்ணுறாங்களே, நல்லா இருக்குங்க. ஸோ வந்து இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 500 ருபீஸ் பே பண்ணணும். நாங்கள் வந்து பையா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க பையா, 2 பைக் சேர்த்து 800 வாங்கிக்கோங்க. ஆல்ரெடி வந்து நம்ம பெட்ரோல் நிறைய போட்டு வச்சுருந்தோம். அதனால் வந்து பெட்ரோல் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டோம். ஃப்ரீயாக நீங்கள் எடுத்துக்கோங்க. பட் வந்து மணி மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க பையா அப்படின்னு. ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வந்து இப்போது இதோ இந்த மாதிரி வண்டிலாம் வந்து ஒரு பாருங்க, இதெல்லாம் வெளியூர்லேருந்து அந்த வண்டிலாம் வந்துருக்கும். ஸோ வந்து அந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ஊற்றுறதுக்காக இந்த பெட்ரோல் தான் நம்ம பெட்ரோல் தான் யூஸ் பண்ணி அந்த வண்டிக்கு ஊற்றுவாங்க. அவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா 150-200 வந்து கொடுத்துருவாங்க. ஏன்னா நாங்களே கடைசி டைம் வந்து பாட்னாவில் அப்படி தாங்க வாங்கினோம். வேறு ஒரு வண்டியில் உள்ள பெட்ரோலை நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட வந்து 50 ருபி வாங்கி எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 200 ருபிக்கு விற்றாங்க அந்த 1 லிட்டர் பெட்ரோலை. வேறு வழி இல்லைங்க, ஏன்னா இங்கேருந்து நம்ம எடுத்துகிட்டு போகணும்னா ஸோ வந்து அந்த 200 ருபி பெட்ரோல் வாங்கி தான் ஆகணும். நிறைய பாருங்கள் எத்தனை வண்டி இருக்குது பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 நிறைய வண்டி நிற்கிது பாருங்கள். ரயில்வே சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகே தாங்க, பரவாயில்ல, நம்ம தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா போடலாம். பட் வந்து பேக்கிங்க்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணி நம்ம பண்ணணுங்க. வந்து எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு காசு கொடுத்தா நல்லா பேக் பண்ணி கொடுப்பாங்க. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து மணி பே பண்ணி தாங்க நாங்கள் இந்த பேக்கிங் பண்ணுறோம். ஆல்ரெடி கொடுத்துருக்கோம், பட் நாங்கள் எக்ஸ்ட்ராவும் கொடுப்போம். நல்லா பேக் பண்ணி நல்லா வந்துட்டு நாங்கள் எக்ஸ்ட்ராவும் கொடுப்போங்க. ஸோ வந்து அது நமக்கு எப்பவுமே வந்து இருக்கிறதா நேரத்து
நமக்கு ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னா அவங்கள நம்ம சந்தோஷப்படுத்துகிற மாதிரி கொஞ்சம் கொடுக்கணும். நம்மளால அவங்க ஒரு 2-3 வேளை சாப்பிட்டா நல்லா தானே இருக்கும். அதனால தாங்க என்ஆர்எஃப்ஏ ஒரு பார்த்தீங்கன்னா நம்ம பைக்லாம் வந்து பார்சல் போட்டு நம்ம நேராக கவுஹாட்டி மார்க்கெட்டுக்குள்ளே வந்தாச்சுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பானிபூரி சாப்பிட்லான்னு வந்திருக்கோம். ஸோ வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. பானிபூரி எப்படி இருக்குன்னு இது வந்து பார்த்தீங்கன்னா இதாங்க அசாமோட மார்க்கெட்டு. சிக்கன் பக்கோடா வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்லான்னு வந்திருக்கோம். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்கிறேங்க. என்னடா நிதிஷா ஃபுட் ரிவ்யூலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டு அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஆமாங்க, இதுவும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாங்க எப்படி இருக்குன்னு. ஒரு 5 டேஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்கான சாப்பாடே இல்லைங்க. இல்லை ப்ரோ, சாப்பாடு சுத்தமாக சாப்பிடவே இல்லைங்க 5 டேஸாக. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே ஃபுல்லாக முடிச்சுட்டு வந்து நாங்கள் வந்து இப்போ இங்கே வந்து சாப்பிட போகிறோங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக சாப்பாடு இல்லைன்னா ஒரு வேளை தான் சாப்பிட்டோம். அதாவது 5 டேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு வேளை அப்படி தான், எல்லாம் 2 வேளை இப்படி தாங்க சாப்பிட்றது. சொல்லி பேர் வந்து உருப்படியாக ஒழுங்காக சாப்பாடு சாப்பிடுவாங்க. பாருங்க உடம்பு ஃபுல்லாக இழச்சி போயிடுச்சுங்க. கரெக்டாக असम भैया भैया वेयर आर फ्रॉम आप कौन सा है कौन सा स्टेट का हो बोलो एनआरएफ ஒரு வேளை வந்து பார்த்தா சிக்கன் பக்கோடா வந்துருச்சுங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பையா கூட தான் ஜாலியாக பேசிட்டு இருக்கேன். பையா ஹாய் 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 दिखा दे हाय 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 भैया आप कौन सा है आप कौन सा है हिंदी हिंदी नहीं भाई ओके ओके भाई वो हिंदी है யூடியூப் சேனல் நாம் எனக்கு அதாவதுங்க எனக்கு ஸ்டார்டிங்கில் சாப்பிட பிடிக்கல. பட் போக போக நல்லா இருந்துச்சுங்க. பாட்னால பானிபூரி சாப்பிட்றதுலேருந்து பார்த்தீங்கன்னா வேறு எங்கே சாப்பிட்டாலும் நாட்டிலே ஒரு ருசி ஓட்ட மாட்டேங்குங்க. நிறைய என்னடா நிதிஷ் இவ்வளோ கஷ்டத்தில் சிரிக்கிற அப்படி தாங்க இருப்போம் வாழ்க்கையில். சிரிப்போங்க, சிரிப்பு தாங்க. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் சொல்லுவாங்களே, அது மாதிரி நம்ம எப்பவுமே வாய் விட்டு சிரிச்சிட்டே இருப்போம். நிறைய பேர் சரிங்களா. இங்கே பாருங்க காரத்தை பாருங்க பாய். திஸ் இஸ் சட்னி 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 ஓகே சில்லி சட்னி ஓகே ஓகே. இதோ இங்கே பானிபூரி கடை இருக்குங்க. அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பானிபூரி கடை இருக்கு. நம்ம பையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னடா நம்ம கடையில் வந்து வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னோடனே செம்ம ஹாப்பி ஆயிட்டாங்க. இங்க பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா என்ஆர்எஃப்ல உங்களோட சேனல்ல அடிக்கிற நானும் நீங்க இருக்க வீடியோ தான் இப்போ ஹைலைட்ல வந்து நிக்குது. அப்படியா பார்த்தீங்களா என்ஆர்எஃப் பாய் ஹாப்பியா ஹாப்பி ஹாப்பியா ஹாப்பியா தெரியலையா? இங்கிலீஷ் தெரியலையா? இங்கிலீஷ் நை பாய் इंग्लिश नोबडी ஓகே ஓகே ப்ரோ. ஹாப்பி ஹாப்பினா என்ன ப்ரோ? हैप्पी ना தெரியல. भैया खुश है खुशी 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 you खुशी यस oh खुशी means happy yes खुशी means happy okay 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 bhai okay சந்தோஷமா இருக்குங்க. ஸோ வந்து இப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன்ஸ் சவுத் இந்தியன்ஸ் இப்படி பிரிக்காம எல்லாரும் we are Indians அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஜாலியாக எல்லாரோடையும் பழகிட்டு இருக்கோங்க. நம்ம நல்லா பேசணும்னு வச்சுக்கோங்களேன். எல்லாரும் நல்லா பேசுகிறாங்க. நம்ம லைட்டாக மூஞ்சியை காட்டணும், அவங்களும் மூஞ்சியை காட்டுறாங்க, நிறைய ஏமாத்துறாங்க. இதுமாதிரி நடக்குது. பட் நம்ம வந்து போய் கை கொடுத்து ஒரு ஒரு ஹக் கொடுத்து இது மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பையா we are Indians அப்படிலாம் சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கூட நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பையா போயிடுறாங்க ஜாலியாக. பாய் 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 பாய். ஓ யூடியூப் சேனலை பார்த்துட்டு இருக்கீங்களா? பாருங்கள் பாருங்கள் பாருங்கள். என்ஆர்எஃப்ஏ நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு ரூம் வந்து ரீச் ஆகியாச்சுங்க. இப்போ தாங்க எடிட்டிங் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கு. ஸோ அது பைக்குக்கு எவ்வளோ காஸ்ட் வந்துச்சு, நம்ம ஊரோட இங்கே கம்மியாக தான் வந்துச்சு. கரெக்டாக அப்ராக்சிமேட்டாக 3000 ருபீஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பார்சல் பண்ணுறதுக்கு ஒரு 300, அப்புறம் அவங்களுக்குலாம் கொஞ்சம் காசு கொடுத்தோம். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3600 ருபீஸோட முடிஞ்சிச்சுங்க. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயினில் போகுமா இல்லை வேறு எப்படி போக போகிறோம்னு தெரியல. ட்ரெயின் டிக்கெட் வேறு கிடைக்கலங்க இன்றைக்கி. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளைட் தான் புக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நானும் பரத் ப்ரோவும் ஐடியா போட்டிருக்கோம். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் எல்லாத்துக்குமே நல்ல சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. லவ் யூ ஸோ மச். நிறைய லவன் சப்போர்ட் எப்பவுமே கொடுத்துருங்க. அடுத்தது போனோன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரைட் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். சீக்கிரமாக நம்ம கிளம்பிடுங்க. இந்த டைம் வந்து நம்ம லைஃப் வந்து அப்படியே விட்டுறக்கூடாது. ஏன்னா நம்ம ஃபுல் டைம் மோட்டோவில் ஃபுல் டைம் யூடியூபாக மாறியாச்சு. கண்டிப்பாக நம்மளோட முழு எஃபர்ட்டையும் கொடுக்கணுங்க. வெற்றியோ தோல்வியோங்க நம்ம முயற்சி பண்ணிட்டே இருப்போம். நம்மளோட ஃபுல் எஃபர்ட்டை போட நிரஃபே. இதை சொல்லிட்டு நான் இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கலாம். பாய் நரஃப். லவ் யூ ஸோ மச். மிஸ் யூ லாட்ஸ். டாடா.